விதமான கூட்டத்தாரை நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல். 3 விதமான கூட்டத்தாரை கடவுள் தெரிந்து கொள்ளப் போகிறார். முதலாவது பரிசுத்த கூட்டம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மையும் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். லேவியராகமம் புஸ்தகத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 22:32 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அங்கே சொல்லுகிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று எசேக்கியேல் 37:28 சொல்லப்பட்டிருக்கு. அவர் பரிசுத்தராய் இருப்பதனால் அவர் சகலத்தையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஜனங்களை பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார். ஊழியர்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆலயத்தை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். சபையை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இப்படி அவர் சகலத்தையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இறைபணி செய்ய அனுப்பப்பட்டவர்கள், ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இறைபணி செய்தார். ஜனங்களை பரிசுத்தமாக்கினார். வழிநடத்திய மோசே தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுகிறவராகவும் இருந்தார். அவருக்கு பிறகு வந்த யோசுவா ஜனங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறார். அவனுக்கு பின் யோபுவை பார்க்கும் பொழுது, யோபு 1:5 நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறான். ஏன் பரிசுத்தமாக்குறாங்க நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள், கடவுளுக்கு விரோதமாக ஏதாவது பாவமான காரியங்கள் செய்திருக்க கூடும், ஒருவேளை தேவனை தூஷித்திருக்க கூடும். இப்படி ஏதாகிலும் கடவுளுக்கு விரோதமாக செய்திருக்க கூடும் என்ற எண்ணத்தில் பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருந்தார். யோவான் 10:36 நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவினால் பரிசுத்தம் பண்ணப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 13:12 வாசிச்சீங்கன்னா, அதுல இயேசு சொல்லுகிறார், தம் சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 10:10 நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல மிருகத்தை பலியிடுவாங்க, ரத்தத்தை சிந்துவாங்க. ஆனா அவைகளை புறம்பாக்கி இயேசு தன்னுடைய சரீரத்தை பலியாக்கி கொண்டார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்.
இதனால் நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிறகு நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக பாடுபட்ட இயேசு நம்மை பரிசுத்தமாக்கி சென்றிருக்கிறார். அதனால நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அனுதினம் செய்கிற நம்முடைய பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, தப்பிதங்களுக்காக, மீறுதல்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் அவருடைய சரீரம் பலியாக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார். ஆனால் அன்றாடம் செய்கிற நம்முடைய குற்றங்கள், தப்பிதங்கள், மீறுதல்கள், பாவங்களுக்காக நாம் ஏதாவது நிவாரண பலி செலுத்துகிறோமா? அவருடைய சத்தியம் தான் இன்னைக்கு நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. அவர் விட்டு சென்ற வசனங்கள் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாகும், சாபத்திலிருந்து விடுதலையாகும், எல்லா கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. சீடர்களை இயேசு உலகத்தில் ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் பிதாவை நோக்கி வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார்? யோவான் 17:17 வாசிங்கன்னா, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஊழிய செய்வதற்கு அல்லது கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம ஆராதிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம தொழுது கொள்ள முடியாது. அதனால எபிரேயர் 12:14 வாசிச்சீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 16:29 வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டது. பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை தொழுது கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம ஆராதிக்க முடியாது. பரிசுத்தம் தான் அவரை நம்ம காண வேண்டும் என்று சொன்னால், அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் தேவை. நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? சரி. இல்ல கீழே நுண்டி தரையில எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, கவனிங்க. அம்மா கவனிக்கிறீங்களா? சரி அம்மா, நீங்க கவனிச்சீங்களா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப ரொம்ப நேரம் சொன்ன. என்ன சொன்னு சொல்லுங்க. என்ன வசனத்தை சொன்ன? என்ன தலைப்பு நான் பேசினேன் சொல்லுங்க. என்ன தலைப்புல நான் பேசுறேன் அதை சொல்லுங்க. பரிசுத்தம். சரி, பரிசுத்தம். பரிசுத்த கூட்டத்தை கடவுள் தெரிந்து கொள்ள போகிறார். கடைசி நாட்கள்ல 3 விதமான கூட்டத்தாரை தெரிந்து கொள்ள போகிறார். அதுல முதலாவது கூட்டம் பரிசுத்த கூட்டம். பரிசுத்தம் இருந்தாதான் அந்த கூட்டத்துல நாம சேரணும். நம்முடைய ஜீவிய பரிசுத்தமா இருக்கும். நம்முடைய செயல்கள் பரிசுத்தமா இருக்கும். நம்முடைய பேச்சுகள் பரிசுத்தமா இருக்கும். நம்முடைய பார்வைகளில் பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தம் ஒண்ணுதான் நம்முடைய அலங்காரமா இருக்கணும். வேற எந்த அலங்காரமும் இருந்தாலும் கடவுள் ஏத்துக்க மாட்டார். நம்முடைய கிறிஸ்தவ மெய்யான ஒரு மெய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தம் மட்டுமே மெய் அலங்காரம். வேற எந்த அலங்காரமும் அலங்காரமே அல்ல. அது ஆண்டவருக்கு முன்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படாதது. ஒரு மெய் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் பரிசுத்தம், உள்ளம் பரிசுத்தமா இருக்கு. உள்ளம் பரிசுத்தமா இருந்தால்தான் ஆலயமாய் மாற முடியும். உள்ளம் பரிசுத்தமா இருந்தால்தான் ஆண்டவர் தங்க முடியும். ஆண்டவர் தங்கினால்தான் ஆலயமாய் மாறும். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல இருந்து நாம் ஆலயமாய் மாறினால்
உலகத்திற்கு நாமே நடமாட ஆலயமாய் இருக்கிறோம். பிறர் பார்வையில் நாம் நடமாடும் ஆலயமாய் இருக்கும் பொழுது பிறருடைய பார்வையில நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கணும். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கடவுள் இருந்தால் அது வெளிப்படும், சாயலில் வெளிப்படும், பேச்சால வெளிப்படும், செயலால வெளிப்படும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சபை ஆராதனையில கலந்துக்குங்க, சத்தியத்தை கேளுங்க. எந்த அளவுக்கு சத்தியத்தை உங்கள் செவிகள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ உங்கள் உணர்வுகளின் வழியாக உள்ளம் பரிசுத்தம் அடையும். செவிகள் ஏற்றுக்கொள்ள தயங்கும் பொழுது செவிகள் வழியாக உள்ளத்திற்குள் செல்லாமல் இருந்தால் சத்தியம் விடுதலையாக்காது. செவி சாய்த்து சத்தியத்தை கேட்கும் பொழுது உள்ளத்துக்குள் ஊடுருவி சென்று உள்ளம் பரிசுத்தம் அடையும், உணர்வுகள் தூய்மை அடையும். ஏனோதானோ என்று கேட்கக்கூடாது. சத்தியம் செல்லுவதற்கு இடமளிக்காம இருக்கிறார். சத்தியம் ஒரு உள்ளத்துக்குள்ள சென்றாதான் அது செயலாற்றும், மனிதர்களை மாற்றும், மனதை புரிதலாய் மாற்றும், மனிதர்களை மணிரூபமாய் மாற்றும். அதனால நாம பரிசுத்தம் அடையணும்னா இந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல பலி செலுத்தி பரிசுத்தம் அடைந்தாங்க. இந்த நாட்கள்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுதுதான் பரிசுத்தம் அடைய முடியும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் பொழுது நாம பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். அதனால சத்தியத்தை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, அறிந்து கொள்ளுகிறோமோ, வாசிக்கிறோமோ, நம்முடைய நினைவுகள், உணர்வுகள், உள்ளம் எல்லாம் பரிசுத்தம் அடையும். பரிசுத்தம் அடையும் பொழுது நம்முடைய ஆண்டவரை தரிசிக்கும். உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கு. நோவாவின் காலத்தை விட பாவம் பல மடங்கு பெருகிவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தின் மிகுதியினால் பூமி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. நோவாவின் காலத்தை விட பாவம் பல மடங்கு பெருகிவிட்டது. கடவுள் உலகத்தை அழிக்கும்படியான கால வேளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2000 உலகத்தை ஆண்டவர் அழிக்க ஆரம்பிச்சிட்டார். இனி காலம் செல்லாது. அழிவுகள் ஒரே நேரத்தில் வரப்போவது இல்லை. எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு பாருங்க, அழிவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை ஆண்டவர் 2000 அழிக்க ஆரம்பிச்சிட்டார். உணர்வில்லாமல் வாழ்ந்தால் அறிந்து கொள்ள முடியாது. உணர்வடைகிற வேண்டிய காலம் இது. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. இந்த காலத்தை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இனி ஒரு காலம் வரப்போவது இல்லை. சத்தியம் கேட்காத காலம் வரப்போகிறது. வேதத்தை வாசிக்க முடியாத காலம் எல்லாம் வரப்போகிறது. சத்தியத்தை கேட்டு பரிசுத்தம் அடைவதற்கு இதுதான் காலம். வேதத்தை வாசித்து பரிசுத்தம் அடைவதற்கு இதுதான் காலம். அதனால காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகம் ரொம்ப நெருக்கடியான காலமா இருக்கு. மறுபடியும் உலகத்துல யுத்தம் துவங்கி விட்டது. கீழ் திசையிலிருந்து யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. அது உலகம் முழுவதும் பரவ போகிறது. உலகத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க போறார். உலகம் ஒரே நேரத்தில் அழியாது என்று ஆண்டவர் சொன்னார். அதனால காலம் இதுதான் காலம். அலட்சியமா இருக்காதீங்க, ஏனோ இருக்காதீங்க. வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ நீங்க பரிசுத்தம் அடைய முடியும். சபைக்கு செல்றீங்களா, அது ஒரு வகையில் உங்களை உள்ளத்தை பரிசுத்தமாக்கும். எந்த அளவுக்கு செவி வழியாக சத்தியத்தை உள்ள வாங்கிக் கொள்கிறீர்களோ பரிசுத்தம் அடைய முடியும்.
சத்தியத்தை உள்ளத்துக்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உணர்வு இன்னைக்கு பார்வையினால உணர்வு அசூசிகள் உள்ள பிரவேசிக்கிறது. உலக காரியங்களை கேட்பதினால் செவி வழியாக உள்ளம் அசூசிப்படுகிறது. பலவிதமான உலக காரியங்களை பேசுவதனால் நம்முடைய உள்ளம் அசூசிப்படுகிறது. இப்படி ஐம்புலன்கள் வழியாக நம்முடைய உள்ளம் அசூசிப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக காரியங்களை நாம் தியானிக்க கூடாது. உலகத்தை நோக்கி பார்க்க கூடாது. இயேசுவை மலையில் நிறுத்தி உலகத்தை தான் பிசாசு காமிச்சான். இன்னைக்கு உலகத்தை மனிதர்கள் பார்க்கும்படி சத்துருக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய செயல்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் அவன் வழிக்கே அழைத்து சென்று விடுவான். அதனால உலகத்தை நீங்க பார்க்காதீங்க. உலகத்தின் ஆசாபாசங்களை பார்க்காதீங்க. உலகத்தின் மேன்மைகளை பார்க்காதீங்க. உலகத்தின் கவர்ச்சிகளை பார்க்காதீங்க. உலகத்தின் ஆடம்பரங்கள் நமக்கு வேண்டாம். உலகத்தின் இச்சைகள் நமக்கு வேண்டாம். உலகத்தின் எந்த ஆடம்பரமும் நமக்கு வேண்டாம். பரிசுத்தம் மட்டும்தான் நமக்கு ஆடம்பரமா இருக்கணும். நம்முடைய இல்லம் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய உள்ள பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய சாயல் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய பேச்சில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய நடையில பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய உடையில பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தத்தை அலங்காரமா, பரிசுத்தத்தை ஆடையா அணிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லுகிறேன். பரிசுத்தத்தை வஸ்திரமா நம்ம தரிச்சு கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை கட்சியாக நம்ம கட்டி கொள்ள வேண்டும். கடைசி காலம், இதை விட்டா வேறொரு காலமே இல்லை. காலம் ரொம்ப சமீபமாய் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 தேசத்தை கடவுளை அழிச்சு போட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்துல 2 தேசங்கள் அழிய போகிறது. ஒரு தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது, வருகிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு தேசம் அழிவை சந்திக்க போகிறது. இப்படியாக அழிவுகள் உலகத்தில் ஆரம்பித்து விட்டது. கடைசி காலம், எந்த நேரத்தில் இயேசு வருவார்னு சொல்ல முடியாது. அதனால பாவம் பெருகிவிட்டது. உலகம் அழியும்னு நீங்க இன்னும் நாள் இருக்குன்னு நினைக்க கூடாது. இயேசு சொன்னார் 2000 அழிவுகள் ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உலகத்தை அழிக்க போறோம்னு சொன்னார். அதனால உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்களை மாத்திரம் அவர் பாதுகாக்க போகிறார். நோவா தன் பேழைக்குள் தன் குடும்பத்தை மறைத்து பாதுகாத்தது போல அவர் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் பாதுகாக்க போகிறார். அக்கினிமயமான அவருடைய என்னுடைய அக்கினிமயமான நாவுகள் வந்து உலகத்தை அழிக்கும் போது என்னுடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் நோவா தன் பேழைக்குள் மறைத்து பாதுகாத்தது போல என்னுடைய பரிசுத்தவான்களை நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால பரிசுத்தவான்களை அவர் பாதுகாப்பார். இந்த உலகம் எப்படிப்பட்ட அழிவுகளை சந்திச்சாலும் சரி, உலகம் அக்கினிமயமான நாவுகளால் அழிக்கப்பட்டாலும் சரி, பரிசுத்தவான்களை அவர் பாதுகாக்க போகிறார். இந்த பரிசுத்தவான்கள் தான் கடைசி நாட்களில் இந்த உலகத்தை ஆளுகை செய்யவும் போகிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 20:6 வாசிங்க. ஆசாரியர்களாய் இருப்பாங்க. இந்த பரிசுத்தவான்களால் தான் 1000 வருட அரசாட்சி நடைபெற போகிறது. இந்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்களாக என்ன செய்ய போறாங்க? இவர்கள் ஆசாரியர்களாய் இருப்பார். இந்த பரிசுத்த கூட்டத்தார் தான் 1000 வருட அரசாட்சியில ஆசாரிய பணியை செய்கிறவர்களா இருப்பாங்க. அதனால பரிசுத்தவான்களை அவர் தெரிந்து கொள்ள போகிறார். நாமெல்லாம் பரிசுத்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய செயல்களில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதனால பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். பரிசுத்தவான்களை இயேசு பாதுகாக்க போகிறார். அக்கினிமயமான சால்வையை அவர் போட போகிறார். பாதுகாத்துக் கொள்ளும். அக்கினி பற்றி எரியும் பொழுது அக்கினி சால்வை பாதுகாக்கும். அவருடைய பேழைக்குள் மறைத்து பாதுகாப்பார். எப்படி இருந்தாலும் பரிசுத்தவான்கள் அக்கினியினால் சேதமடையாதபடி பாதுகாக்கப்பட போகிறார்.
அதனால பரிசுத்தவான்களாய் நாம் இந்த நாட்களில் காணப்பட வேண்டும். அதற்காக நம்ம எந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகம் பாவத்தால நிறைஞ்சிருக்கு. பரிசுத்த வேதத்தை சுமக்கிறாங்க, அவருடைய எண்ணங்கள் அசூசியா இருக்கு. பரிசுத்த வேதத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு பரிசுத்த எண்ணம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுது. பரிசுத்த வார்த்தைகளை போதிக்கக்கூடியவர்களுக்கு பரிசுத்த எண்ணமே இல்லை. பரிசுத்த பீடங்களில் ஏறுகிறவர்களுக்கு பரிசுத்த உள்ளம் இல்லை, அசூசியாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லி வேதனைப்படுகிறார். அதனால கடைசி காலமாயிருக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். ஆழ் மனதில் ஆண்டவரை, இருதயத்தில் ஆண்டவரை அப்பா, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவரை ஊன்றி இருக்கும். அது ஆண்டவரை 1க்கு 100 வளர்ந்து உதவி செய்கிறார். பரிசுத்தத்தினாலும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் மனதுக்கத்தினாலும் எங்களை நிரப்புங்கள். நீங்க சொன்னீங்க சுவாமி, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். ஆவியானவரை, நீங்க பரிசுத்தராய் இருந்தது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க நீங்க அப்பா விரும்புகிறீங்க சுவாமி. பரிசுத்த ஜீவியத்துல நாங்கள் வளர்வதற்கு, வாழ்வதற்கு என் தேவன் தயப்படணும்படியாக செபிக்கிற சுவாமி. சுவாமி சுதந்திரம் ஆவியானவரை அப்பாவே, வேத வசனத்தினால் எங்களை கல்வி, வார்த்தைகளினால் எங்களை கல்வி அப்பா ஸ்தோத்திரமையா, எங்களை ஆண்டவரை நீங்க பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை பாதுகாத்து அப்பாவுடைய அப்பா ஸ்தோத்திர வருகைக்கு நேராக நாங்கள் அப்பா ஸ்தோத்திரமையா அப்பா நிமிர்ந்து நடந்து ஆண்டவரை உங்களை எதிர்கொள்ள நீங்க உதவி செய்ய முடியாது. வார்த்தைகள், வசனங்கள் ஆண்டவரே